நாம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற வேதவசனம், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். மீகா 2:13. மீகா ஏசாயா சமகாலத்து தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களின் பாவத்தை உணர்த்தி மனம் திரும்ப அழைக்கிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போவார்கள். அப்படி போனாலும் அவர்களின் சிறையிருப்பின் காலம் முடிந்து அவர்களை விடுவிப்பதாக நற்செய்தி அறிவிக்கிறார். அந்த விடுதலை எப்படிப்பட்டது என்றால், தேவன் தடைகளை எல்லாம் நீக்கி அவர்கள் சிறையிருப்பின் வாசலை திறந்து அவர்களை விடுவித்து அவர்கள் ராஜாவாகிய இயேசு அவர்கள் முன்பாக நடந்து போவார். கர்த்தர் சிறையிருப்பின் தடைகளை மட்டும் நீக்கி இருக்கலாம். ஆனால் அது மட்டுமல்ல, அவர் வெளியே வரும்போது பிரயாணத்தில் தொடர்ந்து பாதுகாப்பாய் அவர்கள் தளபதியாய் முன்னே செல்கிறார். பாபிலோனிலிருந்து எருசலேம் அழைத்துச் செல்வதாய் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அநேக தடைகள் இருக்கலாம். நல் விசேஷங்கள் நடக்காமல் தடைப்பட்டு இருக்கலாம். வேலையில் உயர்வு, திருமணம், குழந்தை பாக்கியம் என வரவேண்டிய எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் உங்களை பார்த்து கர்த்தர் உரைக்கிறார். தடைகளை உங்களை விட்டு நீக்கி விடுவிக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் தொடர்ந்து முன்னேற உங்கள் முன்பாக நடந்து போகிறார். உங்கள் தடைகள் நீங்கும், அடைப்பட்ட வாசல்கள் திறக்கும், வரவேண்டிய நன்மைகள் வரும். அது மட்டுமல்ல, அவர்களை பாபிலோனிலிருந்து எருசலேம் வரை முன்னே சென்றார். நம்முடைய இந்த வனாந்திர வாழ்க்கையில் நாம் பரம எருசலேம் போகும் வரை நம் முன்னே போவார், நம்முடன் இருப்பார். பயப்படாமல் தைரியமாய் இயேசு ராஜாவை பின்தொடர்ந்து என்முகத்துடன் செல்வோம். நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, தடைகளை நீக்கி போடுகிறவர், என் எல்லா தடைகளையும் நீக்கி நன்மை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் முன்னே செல்வதால் எங்களுக்கான யாவையும் பார்த்துக் கொள்வீர். பரம எருசலேம் வரை எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்துவீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.